ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கம்பேரிஷன் பிட்வீன் த்ரோ அண்ட் த்ரோஸ் கீவேர்ட். நம்ம வந்து இப்போ ஜாவாவில் வந்து தேர்ட் யூனிட்டில் அன்அனாலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணிப்போம், த்ரோ கீவேர்ட் அண்ட் த்ரோஸ் கீவேர்ட். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டினில் கேட்கலாம். ஏன்னா நமக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எங்கே எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரோஸ் ரெண்டுமே வந்து ஜாவாவில் உள்ள எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங்கில் கீவேர்ட். இது போக நம்ம வேறு என்ன கீவேர்ட்லாம் பார்த்துருக்கோம்னா ட்ரை கீவேர்டு பார்த்துருக்கோம், கேட்ச் கீவேர்டு பார்த்துருக்கோம், ஃபைனலி கீவேர்ட்லாம் பார்த்துருக்கோம். அந்த த்ரோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். செக்குடு அன்செக்குடு எக்ஸம்ஷன்லாம் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் த்ரோ, செகண்ட் ஒன் த்ரோஸ் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு த்ரோ நான் யூஸ் பண்ணுறேன் என்னன்னு பார்த்துக்குவேன். சின்டாக்ஸ் வந்து என்னென்னா த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே மெசேஜ். அப்போ மீனிங் பாருங்கள், எனக்கு இந்த அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷனுங்கிற ஒரு கிளாஸ் நேம், எக்ஸம்ஷன் உள்ள ஒரு கிளாஸ் நேம். அப்போ நான் த்ரோ கீவேர்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் த்ரோ கீவேர்டை யூஸ் பண்ணலாம். நான் த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் நியூ கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷனுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், அப்படி நான் த்ரோ பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே நான் வந்து என்ன பண்ணுறேன், த்ரோஸ் WS போட்டேன் அப்படின்னா அர்த்தமேட்டிக் அந்த கிளாஸ் நேம் மட்டும் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓகே, பட் இங்கே த்ரோவில் கொடுக்கும்போது நம்ம த்ரோ நியூ கொடுத்தோம். நியூ கொடுத்தா மீனிங் என்னது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மீனிங்கில் வருது. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, த்ரோஸ் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், கிளாஸ் நேம் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரோ இஸ் ஃபாலோடு பை அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் கிளாஸ். ஓகே, த்ரோ இஸ் ஃபாலோடு பை அன் இன்ஸ்டன்ஸ். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ்னால் மீனிங் ஆப்ஜெக்ட், அப்போ நியூ கீவேர்டு, அப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி எக்ஸம்ஷன் கிளாஸ். ஆனால் த்ரோஸ் இஸ் ஃபாலோடு பை தி எக்ஸம்ஷன் கிளாஸ் நேம்ஸ். ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம், ஆப்ஜெக்ட் நேம் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் நேம். இங்கே வந்து அது டேரெக்டாக கிளாஸ் நேமே கொடுக்குறோம். தட் இஸ் த்ரோஸ் கீவேர்டு வந்து ஃபாலோடு பை எக்ஸம்ஷன் கிளாஸ் நேம்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். இப்போ த்ரோ கீவேர்ட் இஸ் டிஃபைன்டு இன் த மெத்தட் பாடி. த்ரோ கீவேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெத்தட் இருக்குன்னா மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஓகே, இப்போ நான் பாருங்கள் வாய்டு மை மெத்தட்னு கொடுத்துருக்கேன். அப்போ வாய்டு மை மெத்தடுங்கிற மெத்தட் நேம், அதுக்குள்ளே நான் ட்ரை கீவேர்டு கொடுக்கேன். அந்த ட்ரை கீவேர்டுக்குள்ளே த்ரோயிங் அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன், யூஸிங் த்ரோ கொடுத்தா த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன், சம்திங் வென்ட் ராங்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அப்புறம் நான் கேட்ச் பிளாக் ரைட் பண்ணுறேன். அப்போ நான் த்ரோ கீவேர்டு எங்கே கொடுக்கலான்னா ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம், மெத்தடுக்குள்ளே ஒரு லைனாக கொடுக்கலாம். ஆனால் த்ரோஸ் கீவேர்டு எங்கே வரும்னா மெத்தட் சிக்னேச்சரில் வரும். ஓகே பாருங்க, த்ரோஸ் இஸ் டிஃபைன்ட் இன் த மெத்தட் சிக்னேச்சர் டு செக் த எக்ஸம்ஷன் ப்ரெசன்ட் இன் த மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ளே எனக்கு எக்ஸம்ஷன் ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அது தேவையான நான் கிளாஸை யூஸ் பண்ணுறேன், ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற கெஸ் பண்ணும்போது மெத்தட் சிக்னேச்சர்னால் மேலே டாப்பிக்கில் பாருங்கள், அந்த டாப்பிக்கில் வந்து வாய்டு சாம்பிள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் த்ரோஸ் அர்த்தமேட்டிக். அப்போ மீனிங் என்னென்னா மெத்தடை நீங்கள் டிக்ளேர் மேலே ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த அதுலேயே நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் மெத்தட் சிக்னேச்சர் அப்படிம்பாங்க. டிக்ளரிங் அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் யூஸிங் த்ரோஸ், வாய்டு சாம்பிள் த்ரோஸ் அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன். உள்ளே வந்து நீங்கள் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ த்ரோஸ் கீவேர்டு வந்து எங்கே வரும்னா மெத்தட் சிக்னேச்சரில் வரும். இங்கே த்ரோ கீவேர்டு வந்து மெத்தட் பாடிக்குள்ளே இருந்து பாடி ஆஃப் த மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நிற்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரோ வந்து என்ன பண்ணால் இட் த்ரோ ஒன்லி ஒன் எக்ஸம்ஷன் அட் ஏ டைம். இது வந்து ஒரு எக்ஸம்ஷனை மட்டும் தான் த்ரோ பண்ணும், மோர் தென் ஒன்றும் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, வாய்டு மை மெத்தடில் த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் அண்ட் இன்டிஜர் ஷுட் நாட் பி டிவைடட் பை 0 இப்படி கொடுங்க. அப்போ வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு எக்ஸம்ஷன் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் த்ரோஸ் வந்து அப்படி கிடையாது, த்ரோஸ் மோர் தென் ஒன் எக்ஸம்ஷன் அட் ஏ டைம். அப்போ பாருங்கள், நான் வாய்டு மை மெத்தடில் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் த்ரோஸ்ன்னு கொடுத்துட்டேன். அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் கமா நல் பாயிண்டர் எக்ஸம்ஷன் கமா ஐஓ எக்ஸம்ஷன். இப்போ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் ஒரு கிளாஸ், நல் பாயிண்டர் எக்ஸம்ஷன் ஒரு கிளாஸ், ஐஓ எக்ஸம்ஷன் ஒரு கிளாஸ். இப்போ மீனிங் என்னென்னா 3 கிளாஸ் வந்து நான் த்ரோஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கலாம். அப்போ மோர் தென் ஒன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அது வந்து ஒன்லி ஒன் எக்ஸம்ஷன், இது மோர் தென் ஒன் எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் மெத்தட் பாடிக்குள்ளே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸம்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தேர்ட். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கோடிங்கே கொடுத்துருவோம். இப்போ கிளாஸ் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அப்போ அந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து எனக்கு இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுங்கிற கிளாஸுக்குள்ளே 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து மெயின் மெத்தட், இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா செக் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஒரு ஏஜை வந்து செக் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஓகே, அந்த ஏஜோட மெயின் பர்பஸ் என்னென்னா, உங்கள் ஏஜ் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட் வந்து லெஸ் தென் 18 இருந்ததுன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், ஓட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் 18. அப்போ 18 மேலே இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் போட போகிறோம். இதுதான் நமக்கு கோடிங் எழுத போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். OBJs ஈக்குவல் டு நியூ எக்ஸாம்பிள் 1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் செக் ஏஜ் ஆஃப் 13 கொடுப்பேன்.
அப்போ கண்ட்ரோல் அங்கேருந்து எங்கே போகும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு செக் ஏஜுக்கு போகும். அந்த செக் ஏஜுக்குள்ள வந்து இன்ட் ஏஜ் இருக்கா, நீங்கள் 13 பாஸ் பண்ணுறது ஏஜுக்கு அசைன் ஆகும். இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன். த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், த்ரோ கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு கொடுக்குறோம். இல்லை எல்ஸ் பார்ட் சப்போஸ் வேல்யூ கிரேட்டர் than 18 இருந்ததுன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ நான் 13 கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் செக் ஏஜுக்கு வருது. அந்த கண்டிஷன் பார்க்கும்போது த்ரோ நியூ அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் இங்கேருந்து கண்ட்ரோல் எங்கே போகும், டேரெக்டாக அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷனுக்கு போயிடும். தட் இஸ் சிஸ்டம் டிஃபைனுக்கு போயிட்டு அங்கே என்ன மெசேஜ் வரும், நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். பாருங்கள், எக்ஸம்ஷன் இன் த்ரெட் மெயின் java.lang அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷன் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்துடும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பார்த்து system.out எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் செக் ஏஜ் வந்து இங்கே வருது, எக்ஸம்ஷன் த்ரூ ஆகுது, நேராக செக் எக்ஸம்ஷனுக்கு போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு த்ரோஸில் பார்த்தீங்கன்னா த்ரோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே த்ரோஸ் நான் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். சேம் கிளாஸ் எக்ஸாம்பிள் 1 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எக்ஸாம்பிள் 1 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ எக்ஸாம்பிள். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரை பிளாக்கும் போட்டிருக்கேன், கேட்ச் பிளாக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நான் 2 மெத்தட் வச்சுருக்கேன். ஒரு மெத்தட் வந்து மெயின் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து டிவிஷன் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகே, அந்த மெயின் மெத்தட் வந்து ஓப்பன் இந்த ப்ளூ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம், அங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பாருங்கள் ட்ரை பிளாக்ல system.out.println object.division of 15,0 பண்ணுறேன். அப்போ இந்த டிவிஷன்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். கீழே மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் டிவிஷன் இன்ட் ஏ கமா பி. அப்போ அந்த 15 வந்து ஏக்கு வருது, பிக்கு வந்து 0 வருது. இங்கே நான் த்ரோஸ் அர்த்தமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் மேலே போட்டாச்சு. ஓகே, அப்போ அந்த மெத்தடுக்குள்ளே என்ன எக்ஸ்டென்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா கண்ட்ரோல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, அப்போ இன்ட் டிஸ் ஈக்குவல் டு a/bன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னது 15/0 ஈக்குவல் டு கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் த்ரோ ஆயிரும். ஸோ அங்கேருந்து த்ரோ ஆகும் ஆட்டோமேட்டிக் எங்கே போகுது பாருங்கள், டேரெக்டாக என்னது தட் இஸ் கேட்ச் அர்த்தமேட்டிக் எக்ஸம்ஷனுக்கு போகும். அங்கே போய் என்ன பாருங்கள், என்ன ஆன்சர் மெசேஜ் வருது பாருங்கள், யூ ஷுட் நாட் டிவைட் த நம்பர் பை 0. அப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுட்டிங்களா. இப்போ இந்த மெத்தடுக்கு நான் மேலே ரைட் பண்ணியிருக்கேன், த்ரோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து மெத்தடுக்கு உள்ளே ரைட் பண்ணியிருந்தோம். அப்போ த்ரோ வந்து எங்கே வரும்னா மெத்தடுக்கு உள்ளே ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டாக வரும். த்ரோஸ் எங்கே வரும்னா மெத்தடுக்கு மேலே ஹெட்டிங்கில் மெத்தட் சிக்னேச்சர் பக்கத்தில் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட்டு த்ரோ கீவேர்டு வந்து த்ரோ ஒன்லி 1 எக்ஸம்ஷன். இது வந்து அப்படி கிடையாது. த்ரோஸ் கீவேர்டு வந்து த்ரோஸ் மோர் தென் 1 எக்ஸம்ஷன் கிளாஸஸ். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி பைத்தான் பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம், இப்போ ஜாவா பண்ணிகிட்டு இருக்கோம், பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.